ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இன்றைக்கி வீடியோவில் நம்ம 8th பாலிட்டியில் பெண்களுக்கான சட்டங்கள்னு கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் வந்து இந்தந்த சட்டங்கள் இந்தந்த வருடங்கள் தனித்தனியாக ஞாபகம் வச்சுக்க ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஆஸ் யூஷுவல் ஒரு ஸ்டோரி மாதிரி போட்டு மொத்தமாக தொகுத்து எழுதியிருக்கேன். எல்லாத்தையுமே ஒரு ஸ்டோரி மாதிரி போட்டு லிங்க் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், வந்து இந்து விதவை மறுமண சட்டம் 1856 வருது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறோம்னா, ஒரு பெண் விதவை ஆயிட்டாங்கன்னா அவங்க வந்து 18 வயசாக இருந்தாலும் சரி, 56 வயசாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மறுமணம் பண்ணுறது தப்பில்லைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு பெண் விதவை ஆகிட்டாங்கன்னா அவங்க 18 வயசு பெண்ணாக இருந்தாலும் சரி, 56 வயசு பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு மறுமணம் பண்ணுறது தப்பில்லை. அப்படி லிங்க் பண்ணிக்கிட்டோம்னா 1856 ஞாபகம் வச்சுக்கலாம். அது போல் லிங்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து வரதெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் கண்டினியூஸாக வரும். தொழிற்சாலை சட்டம், இந்த தோட்ட தொழிலாளர்கள் சட்டம், சுரங்க சட்டம், இது எல்லாமே வந்து பெண் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற சட்டம். இதெல்லாம் நம்ம எப்படி லிங்க் பண்ணிக்க போகிறோம்னா, இது 1948 வருது இல்லையா? ஸோ இண்டிபெண்டன்ஸ்க்கு அடுத்த வருஷம் சுதந்திரம் கிடைச்ச பிறகு பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. இப்போ நம்ம ஒரே ஒரு பெண்ணை பற்றி மட்டும் பார்க்குறோம் இந்த ஸ்டோரியில்னு வச்சுக்கோங்க. ஒரு பெண் வந்து சுதந்திரம் கிடைச்ச மறு வருஷம் வேலைக்கு போகிறாங்க. ஸோ இந்த இயர் வந்து 1948 அவங்க எங்கே வேலைக்கு போகிறாங்கன்னா தொழிற்சாலைக்கு போகிறாங்க, ஒரு ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இயரும் இந்த சட்டமும் ஞாபகம் வந்துடும். அங்கே போய் அந்த தொழிற்சாலையில் ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணுறாங்க. 3 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு 3 வருஷம் கழித்து தோட்டத்துக்கு வேலைக்கு போகிறாங்க. 3 வருஷம் கழிச்சுன்னா 1951 வந்துடும். ஸோ இந்த இயரில் அவங்க எங்கே வேலைக்கு போகிறாங்கன்னா தோட்டத்துக்கு வேலைக்கு போகிறாங்க. ஸோ தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் 1951 அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க. அங்கே 1 இயர் ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே 1 இயர் வேலை செஞ்சதும் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, சுரங்கத்துக்கே வேலைக்கு போகலான்னு ஒரு தைரியம் வருது. ஸோ 1 வருஷம் தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு அதுக்கு அடுத்த வருஷம் சுரங்கத்துக்கே வேலைக்கு போயிடுறாங்க. ஸோ சுரங்க சட்டம் 1952. அடுத்த வருஷம் வந்து சுரங்கத்துக்கு வேலைக்கு போயிட்டதுனால இந்த இயரை வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. சுரங்கத்தில் 3 வருஷம் வேலை செய்கிறாங்க. 3 வருஷம்னா 3 வருஷம் முடிஞ்சு இந்த இயர் கிடச்சிரும். ஸோ இந்த வருஷம் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, 3 வருஷம் அவங்க ஒர்க் பண்ணிட்ட பிறகு அவங்களுக்கு திருமணம் பண்ணலான்னு பேசுகிறாங்க வீட்டில். அப்போ இந்து திருமண சட்டம் வந்து 1955. இந்த சுரங்கத்தில் ஒர்க் பண்ணி 3 வருஷம் கழிச்சு ஸோ நான் இங்கே சொல்கிற அந்த இயர்ஸை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 3 வருஷம் கழிச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா 55 கிடச்சிரும். திருமணம் பண்ணணும்னு முடிவு பண்ணி திருமணம் பண்ணுறாங்க. திருமணம் முடிஞ்ச உடனே அடுத்த வருஷம் என்ன பண்ணுவாங்க, வாரிசு கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா? அதுக்கு அடுத்த வருஷம் வந்து வாரிசு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ இந்து வாரிசு சட்டம் 1956. ஆனால் என்ன ஆகுது, அந்த பெண்ணுக்கு வந்து உடனே குழந்தை பிறக்கல. 5 வருஷம் கழித்து தான் குழந்தை பிறக்குது. 5 வருஷம் கழிச்சுன்னா 56க்கு அப்புறம் 5 வருஷம் கழித்து பாருங்கள் 1961 வந்துடும். 5 வருஷம் கழித்து தான் குழந்தை பிறக்குது. ஸோ மகப்பேறு நலச்சட்டம் 1961. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அப்போ அவங்க அந்த குழந்தை பிறக்கும் போது என்ன நினைக்கிறாங்க, இந்த குழந்தைக்கு நம்ம வரதட்சணை கொடுக்காம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி வச்சுக்கோங்க, லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ 2 சட்டமுமே 1961 சேமாக வரும். மகப்பேறு நலச்சட்டமும் சரி, வரதட்சணை தடை சட்டமும். அந்த பிறக்கிற குழந்தைக்கு நம்ம வரதட்சணை கொடுக்காம கல்யாணம் பண்ணணும்னு அந்த இயர்லேயே நினைக்கிறாங்க, குழந்தை பிறக்கும் போதே. அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க இந்த இயரை. 5 வருஷம் கழித்து குழந்தை பிறக்குது இல்லையா? ஸோ அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் அந்த இது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பாருங்கள், இதெல்லாம் அப்படியே தனியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம்னா, இது வந்து 7 நாளுமே வந்து அவங்கள கேலி பண்ணாமல் இருக்கிறதுக்காக சட்டம் போட்டுட்டாங்க. 7 நாளும் கேலி பண்ணாமல் இருக்கிறதுக்குன்னு. இதெல்லாம் 1990s வருதுனால அப்படியே 1997 அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க. அந்த லாஸ்ட் இருக்க நம்பர் மட்டும் நமக்கு மறந்துடும்ன்றதுனால அது போல் லிங்க் பண்ணிக்கோங்க. 7 நாளும் அவங்களை கேலி பண்ணாமல் இருக்கிறதுக்காக சட்டம் போட்டாங்க. இது அநாகரிகமாக சித்தரிப்பதற்கு எதிரான சட்டம்னா, இந்த பத்திரிகைகள்லாம் வந்து அநாகரிகமாக சித்தரிக்கிறது பண்ணக்கூடாதுன்றதுக்கான சட்டம். ஸோ இப்போ இது பத்திரிகைகளில் இப்போ நயன்தாராவை பற்றிலாம் வந்து ஏதாவது அநாகரிகமாக சித்தரிச்சாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சட்டத்துக்கு கீழே ஆக்ஷன் எடுத்துருவாங்க. ஸோ நயன்தாரா ஆக்ட்ரஸ் வச்சு நீங்கள் இதை லிங்க் பண்ணிக்கோங்க இந்த சட்டம். அதனால 1999 லிங்க் ஆகிடும். அதுக்கு அடுத்து பார்த்துக்கோங்க, வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்து 2005. இது என்னென்னா, புகுந்த வீட்டில் கணவன் மாமியார் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பயந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. பயந்துன்றது 5 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு 5 இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு எதிராக ஒரு சட்டம் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வன்கொடுமை தடுப்பு சட்டம் 2005. இதுக்கப்புறம் வருது இல்லையா? ஸோ 2000s வரும். இது 5ன்றது பயந்துன்றது 5ன்னு எடுத்திங்கன்னா 2005 வந்து இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு லிங்க் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இயர்ஸ் இதை போல் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல ஞாபகம் இருக்கும். தேங்க்யூ.